அரபு கலாச்சாரம்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு பாலைவன கலாச்சாரம். அரபு, அதாவது முஸ்லீம் கலாச்சாரம் இல்லை. கழுத்துலேருந்து ஃபுல்லாக இங்கே கீழே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக போட்டு கண்ணு மறைக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அது இஸ்லாம் கல்ச்சர் இல்லை. பெண்கள் வந்து அரகுர ஆடையோட வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கான கல்ச்சர் தான். அதுக்காண்டி இந்து மதம் வந்து நீங்கள் அரகுர ஆடையோட வந்து ஜட்டிபுராவோட வான்னு சொல்கிறாங்களா? நம்ம வந்து இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அரப்ஸ் எல்லாம் உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் அப்படின்ற மனப்பான்மை நமக்கு வந்து அடிமை புத்தி வந்து நம்ம ரத்தத்தில் இன்னும் நிறைய இருக்கு. அவன் தான் வந்து உண்மையான முஸ்லீம், அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணத்தான் நம்மளும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தவறான புரிதல் மட்டும்தான் வந்து இந்த உடை கலாச்சாரம் நம்ம ஊரில் வந்ததுக்கு. இந்த மாதிரி டைட்டாக போட்டு ஆண்களோட பார்வையை கவர்றாங்க இல்லையா, அது வந்து தவறுகளுக்கு வழிவகுக்கும். அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமே ஒழிய என்ன கலர் வேணாலும் ட்ரெஸ்ஸு போடலாம். அதே மாதிரி பெண்கள் இப்படி போட்டதுனால உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பறிய போகுது அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. நிறையா பெண்களுக்கு வந்து உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற ட்ரெஸ்ஸு பிடிக்குது. எல்லா மதமும், எந்த மதமும் ஆணையோ பெண்ணையோ அரகுற ட்ரெஸ்ஸில் அலைன்னு சொல்லலை. இந்த ட்ரெஸ்ஸு விஷயம் வந்து அப்படின்னா அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இதில் வந்து இது கிறிஸ்தவ ட்ரெஸ்ஸு, இது இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸு, இது இந்து ட்ரெஸ்ஸு, இது சீக்கு ட்ரெஸ்ஸு, இது புத்த ட்ரெஸ், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நேர்களே, சர்வதேச பார்வையாளர் திரு கஸ்ஸாலி அவர்கள்ட்ட நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக்கு கலாச்சார பரிவர்த்தனை, அடிப்படைத்துவமான புரிதல். அரபுகளுக்கு, அரபு நாட்டில் அவர் வந்து நிறைய வருஷம் இருந்திருக்கார், உலகம் முழுவதும் பயணித்தவர். அவர்கிட்ட நம்ம இப்போ கேட்க போறோம் அரபு கலாச்சாரமும் த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் அரப்ஸ் கல்ச்சர் வெர்சஸ் இந்தியா. அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படி. நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பேசுங்க. இப்போ என்னன்னா, அரபு கலாச்சாரம்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு பாலைவன கலாச்சாரம். அரபு, அதாவது முஸ்லீம் கலாச்சாரம் இல்லை, அது வந்து அரபு நாட்டு கலாச்சாரம். இதில் முக்கியமாக ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட வெள்ளை ட்ரெஸ்ஸு கழுத்துலேருந்து ஃபுல்லாக போட்டு ஒரு சிங்கிள் ட்ரெஸ்ஸாக வந்து கீழே வரைக்கும் கந்தூரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு துண்டு, அதில் வந்து ஒரு கருப்பு கலர் ரிங்கு. அது அரபுகள். அது வந்து இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படித்தானோ? எல்லாமே அப்படித்தான். என்ன காரணம்னா, அப்புறம் பெண்களுக்கு வந்து கழுத்துலேருந்து ஃபுல்லாக இங்கே கீழே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக போட்டு கண்ணு மறைக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அது இஸ்லாம் கல்ச்சர் இல்லை. பெண்கள் வந்து அரகுர ஆடையோட வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கான கல்ச்சர் தான். அதுக்காண்டி இந்து மதம் வந்து நீங்கள் அரகுர ஆடையோட வந்து ஜட்டிபுராவோட வான்னு சொல்கிறாங்களா? கிடையாது. நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு வெத்து உடம்பு வான்னு சொல்கிறாங்க. ஐரோப்பா கலாச்சாரம். ஐரோப்பா கலாச்சாரம். ஏன்னா அங்கே வந்து குளிர் வெயில் நேரத்தில் தேவைப்படுன்ற கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்களா. ஆனால் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அரபு நாட்டில் அது இஸ்லாம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றது முக்கியமா, நீங்கள் அதை பதிவு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். என்னன்னா அரபு நாட்டை தான் வந்து மொத்தத்துக்கு இஸ்லாம் அதை தான் ஃபாலோ பண்ண, அப்படி இல்லை. அரபு நாட்டு கலாச்சாரம் வந்து அது வந்து பாலைவனம். பாலைவனத்தில் இந்த ஷேரிங் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, பயங்கரமான வெப்பம் அடிக்கும். அதே மாதிரி மணல் காற்று அடிக்கும். நான் வந்து அங்கே அனுபவப்பட்டிருக்கேன். நீ வந்து காரில் போகிறோம் அப்படின்னா, காரில் வந்து இந்த வைப்பர் இருக்குல்ல, வைப்பருக்கு மேலே மணல் அடித்து கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி அளவுக்கு மணல் வந்து அந்த கிளாஸில் தேங்கி நிற்கும். அந்த அளவுக்கு மணல் காற்று, மூஞ்சி எல்லாம் போட்டு அப்படியே சல்லு அடித்து அப்படி மணல் காற்று அடிக்கும் அங்கே. அது மணல் காற்று எப்போ அடிக்கும்னே தெரியாது. நீங்கள் சில நேரத்தில் அக்டோபர் நவம்பரில் மணல் காற்று அடிக்கும். ஏன்னா அங்கே வந்து குளிர் நேரம், மழை பெஞ்சிருச்சு, அதனால் வந்து காற்று அடித்தாலும் மணல் வராது. அப்படி இல்லை, அங்கே வந்து மழையே இல்லை பொதுவாகவே. இப்போ வருஷத்துக்கே வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் 120 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் வந்து சென்னை கம்பேர் பண்ணுறதுக்காக, சென்னை வந்து 1400 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு. அப்போ அங்கே 100 மில்லிமீட்டர் 1400 எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அங்கே மழையே வராது. அப்போ காற்றடிச்சா எப்போ பார்த்தாலும் நவம்பர் டிசம்பரில் காற்றடிச்சா கொஞ்சம் மண்ணெல்லாம் மேலே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். சம்மரில் காற்றடிச்சா இந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம மணலை போட்டு வறுத்து அந்த மணலை மூஞ்சியில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உண்டான ட்ரெஸ்ஸு கோடு தான் அந்த அரபு நாட்டில் இருக்கிற ட்ரெஸ் கோடு. திரு கஸ்ஸாலி சொல்லுங்க, குறிக்கிடுறேன், சொல்லுங்க. அந்த நாடு வந்து, அந்த நாட்டு இஸ்லாம் வந்து 1400 வருஷம் தான் ஆச்சு. ஆமாம். அந்த நாடு பல 5000 ஆண்டுகளாக இருக்கு. இஸ்லாம் வருவதற்கு முன்பே அரபுகள் கொச்சின்ல,
மலபார்ல ம். அந்த மும்பை எல்லா இடங்களுக்கும் வந்துட்டாங்க. அதாவது கராச்சியில சவுத் பகுதியில வந்துட்டாங்க. வந்திருக்காங்க. ஆமா. இங்க உள்ள முஸ்லிம்கள் தங்களை அரபுகளை போன்று ட்ரெஸ் பண்ணுவது, இதே மாதிரி பெரிய பைஜாமா உடைய போட்டுக் கொள்கிறார்கள். கந்துரா. தந்துராவா எனக்கு அது தெரியல. கந்துரா. பைஜாமா என்று நான் சொல்லுகிறேன். கந்துரா. எனக்கு அந்த ஆமா. ஊரை பத்தியான. ஆமா, ஆமா. ஆனால் இவர்கள் பள்ளிவாசல்களில் இமாம்கள், பூசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் புரிந்து கொள்ள இந்து மக்களுக்கும் பார்க்கிறேன். இங்கே பூசாரிகளாக இருப்பவர்கள் அரபு நாட்டு ஆலிம்கள் சொல்றீங்க, ஆ. அவர்களும் அதை போட்டு இதே மாதிரி வட்டு. ம். இதுக்கு என்ன நோக்கம்? இது என்ன புனிதத்த அது மாதிரி நீங்க சொன்னீங்க, எனக்கே தெரியல. அது நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது வந்து இதை பார்க்கக்கூடிய சக இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து எரிச்சல் கூட வரலாம். என்னன்னா, நம்ம வந்து இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அரப்ஸ் எல்லாம் உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் அப்படின்ற மனப்பான்மை நமக்கு வந்து அடிமை புத்தி வந்து நம்ம ரத்தத்தில் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நமக்கு வழி வழியாக அடிமை புத்தி, வெள்ளைக்காரன்ட்டு அடிமையாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி முகலாயர்ட்டு அடிமையாக இருந்தோம், அப்புறம் வெள்ளைக்காரன்ட்டு அடிமையாக இருந்தோம். இப்போ வந்து அரபு நாட்டுக்கு போன உடனே அவன் பூரா பணக்காரன், அர்பாப் ஷேக் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பணக்காரனா நம்ம வந்து அவனுக்கு கையை கட்டி நின்று பழகிட்டோம். அப்போ அவன் போடுற ட்ரெஸ்ஸு, அவன் போடுற சென்ட்டு, அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அவன் வாழ்க்கையில் உயர்ந்தவன் பண்ணுறத நம்மளும் இங்கேருந்து பண்ணணும். அவன் வந்து அரபுக்கு வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி, இஸ்லாம் அங்கே தோண்டி பரவுனதுனால அது பேசிக்கலி இஸ்லாமிக் கண்ட்ரி. அப்போ அவன் தான் வந்து உண்மையான முஸ்லீம். அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணத்தான் நம்மளும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தவறான புரிதல் மட்டும்தான் வந்து இந்த உடை கலாச்சாரம் நம்ம ஊரில் வந்ததுக்கு. பெண்கள் வந்து கருப்பு ட்ரெஸ் போடுறது தவறு இல்லை, ஆனால் கம்பல்சரி இல்லை. இப்போ இங்க உள்ள முஸ்லீம் பெண்கள் புர்கா அணிறாங்கல்ல. ஆமா. அது அல்ஜீரியாவில் உள்ள முஸ்லீம் பெண்களை மாதிரி கொண்டை பெருசா போட்டுருப்பாங்க. ஆக்சுவலி நாம் கேள்விப்பட்ட அளவிற்கு புர்கா என்பது கண்ணியமான ஆடை என்றுதான் பெயர். புர்கா என்பது கண்ணியமான ஆடை. அப்ப இவர்கள் அந்த அந்த ஆடை இவர்களுக்கு கம்ஃபர்டா இருக்கிறனால இந்தியால புர்கா போட்டுக்கிறாங்க. முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. அது முகத்தை மூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெண்களோட அவயம் வந்து ஆண்கள் பார்வைக்கு விருந்தாக கூடாது, அதனால தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம் மட்டும்தான். அதில் வந்து நீங்கள் கருப்பு கலர் புர்கா ஃபுல்லாக போட்டாலும் சரி, இல்லை கலர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டாலும் சரி, அவயங்கள் டைட்டாக போட்டு, இந்த மாதிரி லெகின்ஸ் போட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி டைட்டாக போட்டு ஆண்களோட பார்வையை கவர்றாங்க இல்லையா, அது வந்து தவறுகளுக்கு வழிவகுக்கும். அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமே ஒழிய, என்ன கலர் வேணாலும் ட்ரெஸ்ஸு போடலாம். அதே மாதிரி பெண்கள் இப்படி போட்டதுனால உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பறிவு போகுது அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. நிறையா பெண்களுக்கு வந்து உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற ட்ரெஸ்ஸு பிடிக்குது. இப்போ ஏஆர் ரஹ்மான் பொண்ணு இருக்கு. ஆமாம். அவங்க அப்பா வந்து ஒரு சினிமாட்டிக் பர்சனாலிட்டி. ஆனாலும் அவர் பெண் அந்த புர்கா போட்டு மூஞ்சம் அவர் சொல்லலையே. மூத்த பொண்ணு வந்து எப்பவுமே புர்கா போட்டு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி இருக்கு, அடுத்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போடுது. அது என்ன பண்ணுது? ஆமா, அவர் வந்து எப்படின்னா, உனக்கு இது பிடிக்குதா நீ இருந்துக்கோ, உனக்கு இப்படி பிடிக்காத நீ ரெண்டாவது பொண்ணு நீ இப்படி இருந்துக்கோ அப்படிங்கிறது. இப்போ நான் பாயிண்ட கேட்டுறேன். இப்ப இந்த இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் பெண்கள் இருக்காங்க, இவங்க அதே மாதிரி புர்காலாம் போடுறாங்க பாருங்க, உடல் ஃபுல்லா. இது அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போடுறாங்க, அப்படித்தானே? இப்போ அரபு நாட்டை பார்த்து பின்பற்றினாலும் எனக்கு இந்த ஆடை போடுவதால் என்னுடைய அங்க அவயங்கள் எனக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க போடுறாங்க, அப்படித்தானே? அது கிட்டத்தட்ட அப்படித்தான். அது சரிதான முறை தானே? இல்ல, சில இடங்கள்ல வந்து எப்படின்னா, வீட்டுல இருந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி நீங்க புர்கா போட்டு போங்கன்னு சொல்றதுனால வீட்டுல தந்தையோ கணவரோ சகோதரனோ யாரோ வந்து நீ வந்து இந்த மாதிரி மாடர்னா இப்படி போக வேண்டாம், புர்கா போட்டு போ அப்படிங்கிறனால போட்டு பழகிட்டாங்க. இது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சாதாரணமாக இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருந்தது. புர்கா போட்டு பழகினதுக்கு ஆரம்பத்தில் புர்கா போடும்போது என்ன இப்படி மூடிட்டு போகிறோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே, மற்றவங்க பார்வையில் இப்படி தவறாக இல்லாமல் நல்லா இருக்கே, இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. யார்? யூரோப்பியன். எப்போவுமே இந்த மாதிரி சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறது யூரோப்பியன். அதை வந்து ஈரான்ல நினைக்கிறேன். ஈரான்ல என்னன்னா ஒரு யூரோப்பியன் லேடி வந்து ஈரான்ல வந்து எல்லாமே வந்து புர்கா போட்டு வர்றது இல்ல, ஹிஜாப் போட்டு தான் இப்போ இல்ல அதெல்லாம் தவறான இது வெஸ்டர்ன் மீடியா பரப்புன தவறு. அங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ், டைட்டா ட்ரெஸ் போட்டு பெண்கள் நிறைய வர்றாங்க. எல்லாம் உனக்கு இது பிடிச்சா இது, அது பிடிச்சா அது அப்படின்னு. அதை வந்து என்ன ஒரு யூரோப்பியன் லேடி என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பெரிய பிரா டைப்ல போட்டுட்டு, உடம்பெல்லாம் ஓரளவு முக்கால்வாசி தெரியற அளவுக்கு நடந்து போனா, அது வந்து பாகிஸ்தான் ஈரான், எனக்கு சின்ன கன்ஃபியூஷன். அது நடந்த அந்த வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தா அங்கே கடை தெருவில் போகும்போது அங்கே வேலை பார்த்துட்டு அத்தனை பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும்.
அவங்க வந்து இதை வந்து வீடியோ எடுத்துட்டே போறாங்க. வீடியோ இது வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க. யூரோப்பியன் லேடி வச்சு டெஸ்ட் எப்படி பண்றாங்க இருக்கிறாங்க. இந்த மக்கள் இப்படி ஒரு பெண்ணு வந்து இப்படி போனா அங்க ரியாக்ஷன் என்ன, அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவன் வந்து திரும்பி பார்க்கறான், அவன் கூப்பிடுறான், திடீர்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட ஏதோ கமெண்ட் அடிக்கிறான், இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அதே பெண்மணி இந்த ஹிஜாப்னு சொல்றோம் இல்லையா, இதை போட்டு நடந்து போறாங்க. அவன் வேலையை பார்க்குறான், இது யாரு போற ஒரு பெண்ணு போகுது அப்படின்னு அசால்ட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்குறான். ஒரு சின்ன சலசலப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதில் எண்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது யூரோப்பியன் இது என்ன சொன்னாங்கன்னா, ஹிஜாப் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ் ஃபார் உமன். இது வந்து எதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இது இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, ஹிஜாப் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது அவங்க முடிவு பண்ணட்டும். பெண்கள் வந்து அவங்க வசதிக்கு முடிவு பண்ணட்டும். ஆனால் கம்பல் பண்ணக்கூடாது. நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. இதை போட்டாலும் ஏன் போடுறேன்னு கேட்கக்கூடாது, போடலைன்னா ஏன் போடலைன்னு கேட்கக்கூடாது. இப்போ திரு கசாலி, சில தசாப்தங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்கள் காயல்பட்டினம், முத்துப்பேட்டை, அது மாதிரி அதிராம்பட்டினம், கீழக்கரை இங்கெல்லாம் பார்த்தா ஒரு வெள்ளை டோத்தி, அதாவது வேஷ்டி இருக்கு பாருங்க, ஆண்கள் அதை பெரிய நீளமாக கட்டி அப்படி மூடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் இல்லையே. ஆண்களா பெண்களா? பெண்கள் புர்கா என்றால் அது கருப்பு இல்லை. நான் சொல்றது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அது வந்து வெள்ளை துணியால் மூடிக்கொண்டு. அது வந்து கேரளால இருந்தது. கேரளால மலப்புரம், காசர்கோடு இந்த மாதிரி அங்கே கேரளாவில் இருந்தது. தலையை வந்து அப்படி வர்றது. அதை வந்து எப்படின்னா இங்கே வந்து அது கம்ஃபர்டபுளாக இந்த தலையை விரித்து போட வேண்டாம், இல்லை கொண்டை போட்டிருந்தாலும் இது வேண்டாங்கிறதுக்காக அவங்க வந்து தன்னை வந்து மறைச்சு இருக்கணும். கணவனுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து நானாக இருந்தால் போதும், வெளியே உள்ளவங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த கலாச்சாரம் வந்து போக போக மாறும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி லெகின்ஸ் கிடையாது. ஓகே, அப்போ டிஷர்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, இப்படி இருக்குது, சினிமாவில் தான் பார்ப்போம், மாடல்ஸாக இப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே சாதாரணமாக வந்துடுச்சு. நம்ம பொண்ணுகளே வந்து லெகின்ஸ் போடுது, டிஷர்ட் போடுது, சாதாரண வெளியே போகுது வருது. நம்ம பார்வையில் உறுத்தல் இல்லை. அப்போ எப்போ உறுத்தல் வரும்? ஒரு கிராமத்தில் போய் எல்லாரும் வந்து ஆஃப் சாரி தாவணி சேலை கட்டிருக்க இடத்துல வந்து யாராவது லெகின்ஸ் டிஷர்ட் போட்டு போனால் எல்லாரும் உறுத்தலாக பார்ப்பாங்க. அப்போ அங்கே வந்து 100 பேருக்கு இடத்துல 50 பேர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாறினாங்கன்னா எல்லாருக்கும் சாதாரணமாகும். அப்போ ட்ரெஸ்ஸு வந்து இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படிங்கிறது இல்லை. எல்லா மதமும், எந்த மதமும் ஆணையோ பெண்ணையோ அறகுறை ட்ரெஸ்ஸில் அலைன்னு சொல்லலை. எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் நல்வழி தான் படுத்துது. இதில் என்னென்னா, அரபு நாட்டு கலாச்சாரம் தான் உண்மையான இஸ்லாமிய கலாச்சாரம்ன்ற தவறான புரிதல் தான் இந்த ஹிஜாப் வந்து போடுறதுன்னு அகேன்ஸ்டாக சொல்லலை, அவங்களுடைய கன்வீனியன்ஸ். ஆனால் அதுதான் உயர்ந்த ட்ரெஸ்ஸு அப்படி இல்லை. நீங்கள் கருப்பு கலர் போட்டாலும் சரி, ஏன் கருப்பு கலர் போடுறாங்க அப்படின்னா, பளிச்சுன்னு வேற கலர் போட்டால் அதையும் திரும்பி பார்க்க வைப்பாங்க. கருப்பு கலர் வெறும் கருப்பு ட்ரெஸ் அப்படின்னா ஓகேன்னு கண்டுக்காம போவாங்க. அப்படிங்கிறனால கருப்பு வந்து அவங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன would have a kind of the different perception. Nam sir, for talking about yourself, let it be clear. எப்படின்னா, உலகம் முழுவதும் நான் முஸ்லீம்களை பார்க்குறப்போ, ஓகே, இப்போ யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவிலையும் பார்க்குறேன். அவங்க பேசக்கூடிய ஏராளமான ஆங்கில இன்டர்வியூ கேட்டுக்கிட்டே இருக்கு. டெய்லி ஒரு 10-20 கேட்பேன், காதில் அப்படி மாட்டிட்டு. பட் அவங்க கூட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது கலர் மாறமா இருக்கு. பச்சை கலர் போடுறாங்க, கிரே கலர் போடுறாங்க. பட் ஆனால் அந்த மாடல் ஸ்டிச்சிங் இதே மாதிரி தான் இருக்கு. புர்கா இதை மாதிரி ஏதாவது இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல ஷாக்ஸ் ஒரு மாதிரி பேண்ட் மாதிரி போட்டு தலையில இப்படி கட்டிருக்காங்க. மலேசியா லுக்ஸ் லைக் சேம் தான். சேம். ஆமா. வேறு உலகங்கள்ல வேற எங்கேயாவது இது மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லை? வேற பொதுவாக அந்த டிஃபரன்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய இருக்காங்க. ஆனால் அங்கே கலாச்சாரம் இந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து ஒரு மாதிரி முண்டு உடுத்துன மாதிரி போட்டு அது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து போரா முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, இங்கே குஜராத்தி இருக்கிறாங்க. குஜராத்லேருந்து இப்போ நம்ம ஊரில் வந்து மண்ணடியில் இருக்காங்களே நிறைய. அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, கழுத்துல இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு முன்னாடி வந்து நம்ம மேடம் ஜெயலலிதா போட்டிருந்தாங்க. அதே தான். அது வந்து அந்த போரா முஸ்லீம்ஸை பார்த்து தான் அவங்க போட்டாங்க. ஏன்னா 91 போட்டாங்க. அம்மாவுக்கு அவங்க உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வந்துச்சு. இதை பார்த்தா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட்டா இருக்கு. கம்ஃபர்ட். she felt more comfort. அதான் இப்போ மேல இருந்து ஃபுல்லா வந்து இடுப்பு வரைக்கும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சுன்னா அதுக்கு கீழே சாரி இருக்கு, அதனால வந்து உறுத்தல் இருக்காது பாக்குறது. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெஸ் விஷயம் வந்து அப்படின்னா அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இதுல வந்து இது கிறிஸ்தவ ட்ரெஸ், இது இஸ்லாமிக் ட்ரெஸ், இது இந்து ட்ரெஸ், இது சீக் ட்ரெஸ், இது புத்த ட்ரெஸ், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன குறுக்கீடு. ஓகே, கேத்தலிக்ஸ் நன்ஸ் இதை தானே போட்டிருக்காங்க. அது வந்து அவங்க வழியா சொல்லி பண்றது. இல்ல இதே மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா. இப்போ போரா முஸ்லீம், ஆமா, அரபு நாட்டு முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள்,
அப்ப கிறிஸ்தவ நன்ஸ் அவங்க எல்லாருமே அது மாதிரி தான். அது வெள்ளை கலர்ல இருக்கு, ஆமா. அது ஒயிட் கலர். ஆமா. இப்போ கேரளாவோட சிரியன் கேத்தலிக்ஸ் வேற மாதிரி கொஞ்சம் கலர் மாத்துறாங்க. இல்ல என்னன்னா தன்னோட அவயம் வந்து வெளியே தெரிய வேண்டாம், ஒரே ஒரு காரணம், அவ்வளவுதான். அது வந்து ஆண்களுக்கு பொதுவா வந்து அது அடிமைத்துவம் இல்ல, அடிமைத்துவம் இல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை மூடிட்டு போவாங்க, பெண்கள் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா முகம் வந்து சுமாரான முகமா இருக்கு, ரொம்ப அழகா இல்ல, பல்லு கொஞ்சம் எத்தலா இருக்கு, இதுக்கு வச்சுக்கலேன். ஒரு வந்து சிலருக்கு இந்த பருவ மாதிரி இருக்கும், ஒரு மார்க் ஏதாவது பேட்ச் இருக்கும், கண்ணு மட்டும் தெரியும். அப்போ அந்த அது மட்டும் போதும் அப்படின்னு அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது. இப்போ சம்பந்தம் இல்லாம யாராவது வந்து லெகின்ஸ் டிஷர்ட் போட்டு முகத்தை மட்டும் மூடிட்டு போனாங்க, மூஞ்சில மட்டும் மூடிட்டு போனா தப்பா இருக்கும். அப்போ ஃபுல் ட்ரெஸ் போட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றது. இதுக்காக வந்து அசிங்கமானவங்க போடுறாங்க, அழகானவங்க போடுறாங்க அப்படிலாம் கிடையாது. பெண்கள் அவங்களுடைய ஃபீல் இதை போட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள விஷயம் அது. இன்னொரு கேள்வியோட முடிச்சிடுறேன். ஓகே. பலர் வந்து இதை வந்து இப்ப நம்ம பேசுறது அவங்க இஷ்டம் போடலாம் நீங்க சொல்லிட்டீங்க. பலர் என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயம். நீங்க ஒரு சினிமாட்டிக் ஒரு தொடர்புடைய ஆளுமை, நீங்கள் கசாலி வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுமை, அறிவுஜீவிகளோடு பல விஷயத்த பேசுறவர். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யூரோப்பியன் ட்ரெஸ்ல அரைக்கூட ஹாஃப் நேக்கட் இருக்கு, தொடையை காட்டிக்கிட்டு இருக்கு, மார்பகங்கள்ல கூட அவங்க இங்க வரைக்கும் வந்துருது, மொட்டை கை. அது சில நேரத்திற்கு பாக்குற போது லோகிப்பு கூட போட்டு வர்றாங்க, அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அக்லியா இருக்கு. I feel that something. அதே நாகரிகம் என்று சொல்கிறார்கள் பலர். ஓகே. இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை எப்படி பார்க்க? ஏன்னா இப்போ சினிமா அப்படி எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சினிமா சொல்லுவோமே, சினிமாவில் வந்து பார்வையாளர் யாரு, எல்லா வகையான ஏஜ் குரூப்பும் பார்க்கணும். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து தேடி போய் பார்ப்பாங்க, வயசானவங்க வந்து தனிமையில் பார்ப்பாங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸு இதெல்லாம் பண்ணுறது உண்டு. அங்கே யூரோப்பியன் கலாச்சாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசம் வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ் வந்து அரைவரையை போடுவாங்க. இன்னொன்று யூரோப்ல சிலத்துக்கு ரொம்ப கவர் பண்ணி ரொம்ப ஃபுல்லாகவும் போடுறாங்களே. இல்லை, அது வந்து குளிர் நேரத்தில். ஆமாம். இதே நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா அவங்க வந்து பீச்சில் வந்து அவங்க அந்த பிக்மெண்ட்ஸ்க்காக வந்து பீச்சில் வந்து 2 பீஸ்ல மல்லாக படுத்து கிடப்பாங்க. இங்கே வர்றாங்களே, கோவாவில் வர்றாங்க. நீங்கள் வந்து கோவளம் பீச் இங்கே ட்ரிவெண்ட்ரம் போங்க. அப்படி என்றால் அது ஒரு பெரிய நாகரிகமாக செலவு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னமோ மூடத்தனம். அவங்களுக்கு வந்து ஒரு தோல்ல வந்து புள்ளி புள்ளியா பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸ்க்கு வந்து மெலனினா அது வந்து மெலனின்னா அது ஸ்கின்ல ஒரு சத்து தேவைப்படும். அது வந்து வெயில் பட்டா தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த நாடுகள்ல வந்து பனி பிரதேசம், வெயில் இல்லை, அதனால வந்து 2 பீஸ்ல அவங்க வந்து பீச்சில் படுத்து கிடக்காங்க. அதுக்காக அவங்க நாகரிகம் அடைஞ்சவங்க. நம்ம போத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கு நாகரிகம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்தந்த ரீஜியன், அந்த மண், அதை பொறுத்து என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளோ அந்த ட்ரெஸ் நமக்கு. திரு கசாலி, இவ்வளவு நேரம் ரைட் ஃபார் ட்ரெஸ், அவங்களுக்கான ரைட், என்ன ட்ரெஸ்ஸை போடணும், ஃபுட்டு அவங்களுக்கு ரைட்ஸ், அதை பத்தி நம்ம பேசணும். ஆனா இது இன்னும் பேசுனது ஒரு புள்ளி கூட நம்ம பேசல, சின்னதா பல கோடி புள்ளி இருக்கு. அடுத்து பேசுவோம் கண்டிப்பா. அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.